எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, சதுரகிரி ஆதிசிவன் அன்னதான அறக்கட்டளை தானிப்பாறைக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, தொண்டுக்காக வந்திருக்கோம். தேனியிலேருந்து 6 பேர் வந்திருக்கோம். இப்போ நம்ம மடத்துக்கு வந்தாச்சு. வந்து நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். நடராஜர், அம்பாள் முன்னாடி வச்சுருக்காங்க நம்ம சாமியெல்லாம். அப்புறம் வந்து கும்பிட்டுக்காரலாம் நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஆடி அமாவாசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காட்டுத்தீ பரவனால மேலே அலோடு இல்லை அப்படின்னு கேட்டெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அமாவாசை அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே தான் கேட்டு திறந்து விட்டாங்க. அது வரைக்குமே பக்தர்கள் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. 12ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு கேட்டை திறந்து விட்டு மறுபடியும் 12 மணிக்கு அடைச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் தாங்க காலையில் திறந்து விட்டுருக்காங்க, வியாழக்கிழமை. பக்தர்கள் கூட்டம் சரியான கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு புதன்கிழமை கிளம்பி வந்துட்டோம். இங்கே நம்ம மடத்தில் பார்த்திங்கன்னா, ஆதிசிவன் மடத்தில் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் மாதம் அன்னதானம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நீங்கள் தானிப்பாறை வந்தீங்கன்னா ஆதிசிவன் அன்னதான அறக்கட்டளைக்கு வாங்க. எப்போவும் அன்னமளிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். அந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நைட் பொரியலா? என்னங்கம்மா நைட்டா? நாளைக்கு காலையில் பொரியல். காலையில் வச்சுக்கலாம். பிரியாணி போட்டு கேசரி போட்டு சரியா? புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, பக்கத்து கிராமத்து பக்கம் எடுத்து மருமகள் ஏதோ ஏரியா சைடு பக்கமா வேண்டிக்கு நாய்க்கு வேண்ட முடியும். நீங்க தானே சொல்றீங்க செத்தாங்கிட்ட போட சொன்னா நம்ம கையில